வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். துபாய் ஏர் ஷோ விமான விபத்தில் உயிரிழந்த விமானி விங்கமாண்டர் நமஷ் சியானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். மதுரையில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கொரோனா காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். திமுக அரசை வலியுறுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சிரித்துக்கொண்டே திமுகவை சாடினார் விஜய். சூடானில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23 குழந்தைகள் உயிரிழப்பு. சூடான் மருத்துவ குழு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இன்று நாடு திரும்பினார். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா சென்று G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு திரும்புகிறார். துபாய் ஏர் ஷோ விமான விபத்தில் உயிரிழந்த விமானி விங்கமாண்டர் நமஷ் சியாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். துபாயில் உள்ள அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள துபாய் வேர்ல்ட் சென்டர் பகுதியில் இந்தியாவின் தேஜஸ் விமானம் சாகசத்தில் ஈடுபட்ட போது திடீரென நிலை தடுமாறி தரையில் விழுந்து தீப்பிடித்தது. இந்த விபத்தில் இமாச்சல பிரதேச மாநிலம் காங்க்ரா மாவட்டத்தை சேர்ந்த விமானி நமஷ் சியால் சம்பவ இடத்திலேயே வீரமரணம் அடைந்தார். நமஷ் சியால் கோவை சூலூரில் உள்ள விமான சாகச படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவரது உடல் கோவை சூலூரில் உள்ள விமானப்படை தளத்திற்கு இன்று கொண்டு வரப்பட்டது. அங்கு கோவை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அவரது உடல் சொந்த மாநிலமான இமாச்சல பிரதேசத்திற்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்த விங்கமாண்டர் நமஷ் சியாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விங்கமாண்டர் நமஷ் சியாலுக்கு வீர வணக்கம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் அவரது உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகளை கண்டு கலங்கினேன் எனவும், கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த அவருக்கு தமிழ்நாடு தனது அஞ்சலியை செலுத்துகிறது எனவும், அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், அவரது துணிச்சல் அழியாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மதுரை ரேஸ் கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மதுரை ரேஸ் கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்காக சர்வதேச அளவிலான பிரம்மாண்ட ஹாக்கி மைதானம் கட்டப்பட்டது. இதில் 1756 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை ரசிப்பதற்கான கேலரிகள் மைதானத்தில் இருபுறத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் மதுரை உள்ளிட்ட 24 நாடுகளை சேர்ந்த ஜூனியர் ஹாக்கி அணிகள் விளையாடுவதற்கு 72 போட்டிகள் நடைபெறுகின்றன. அதில் மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் 34 போட்டிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக நவம்பர் 3ஆம் தேதி இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பங்கேற்கும் லீக் போட்டி நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரையில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வீரர்களுடன் உரையாடினார். விழாவில் அமைச்சர்கள் பி. மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலர் அதுல்யா மிஸ்ரா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்துகின்றனர். கொரோனா காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என திமுக அரசை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொரோனா நோய் தொற்று தீவிரமாக இருந்த நேரத்தில் பணியில் இருந்தபோது கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், நகராட்சி மற்றும் அரசு அலுவலர்கள், காவலர்கள் போன்ற முன்கள பணியாளர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 54 மாதங்கள் கடந்து ஆட்சியின் ஆயுட்காலமே முடிவிற்கு வரவுள்ள நிலையிலும் உரிய இழப்பீடு வழங்கப்படாத அவல நிலை நீடிக்கிறது என்றும், ஒருவேளை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு போலும் என்றும் எண்ணம் தோன்றுகிறது எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் கொரோனா காலத்தில் மறைந்த மருத்துவர் விவேகானந்தன் மனைவி கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குமாறு கோரியிருந்தார். அரசாங்கத்திடம் பல முறையிட்டும் பலன் இல்லாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வேலை தர உத்தரவிடுமாறு
மனு தாக்கல் செய்தார். இவரது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கருணை அடிப்படையில் வேலை அளிக்க உத்தரவிட்டது. இருப்பினும் இதுநாள் வரை மறைந்த மருத்துவர் விவேகானந்தனின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர், கொரோனா காலத்தில் உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என சிரித்துக் கொண்டே காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுகவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிண்டல் அடித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் அவர் பேசும்போது, காஞ்சிபுரம் என்றாலே பட்டு என்ற உலகத்திற்கே தெரியும். ஆனால் இன்றைய நெசவாளர் நிலை வறுமை கந்துவட்டி கொடுமையாக உள்ளது என்றும், இந்த அரசால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டார்களே அதேபோல் நெசவாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், விவசாயமும் விவசாயிகளும் அழிந்தால் நாம் எல்லாம் அழிந்து போக வேண்டியதுதான் எனவும், திமுக அரசின் பிரச்சனை என்னவென்றால் மக்களை பற்றி சிந்திப்பதற்கே நேரமில்லை எனவும் விஜய் தெரிவித்தார். மேலும் குறிவைத்தால் தவறாது, தவறும் என்றால் குறியே வைக்க மாட்டேன் என பேசிய எம்ஜிஆர் வசனம் யாருக்கு என்று தெரியுமா எனவும், புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்றும், விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விடமாட்டான் என்றும் தெரிவித்த அவர், பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என சிரித்து கொண்டே திமுகவை விஜய் கிண்டல் அடித்தார். சூடானில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23 குழந்தைகள் உயிரிழந்து விட்டதாக சூடான் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவத்திற்கும் RSF எனப்படும் துணை இராணுவ படையினருக்கும் இடையே நீண்ட கால மோதல் போக்கு நிலவியது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த கிளர்ச்சி உள்நாட்டு போராக வெடித்தது. 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் உள்நாட்டு போரால் சுமார் 1.5 கோடி பேர் தங்களது குடியிருப்பை விட்டு வெளியேறினர். இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவிக்கும் நிலை உருவானது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் ஒருவேளை உணவிற்கே வழியின்றி தவித்தனர். இதன் காரணமாக அங்குள்ள கோட்டோபான் பிராந்தியத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 23 குழந்தைகள் இறந்துவிட்டதாக சூடான் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகத்தில் சிறப்பு தேர்வு அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவை வரவேற்பதாக மதுரையில் பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை ஊத்தங்குடி பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மதுரை மாவட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராஜு தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் சேதுபதி ராஜா, வட்டார செயற்குழு உறுப்பினர் கல்யாணி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும், வாக்காளர் தீவிர திருத்த பணியில் ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகத்தில் சிறப்பு தேர்வு அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவை வரவேற்பதாக தெரிவித்தார். கோவையில் ஆர்ட் ஸ்ட்ரீட் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்து கலைஞர்களுடன் உரையாடினார். கோயம்புத்தூர் விழாவை முன்னிட்டு மாநகரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆர்ட் ஸ்ட்ரீட் என்ற சிறப்பு கலை கண்காட்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். கலை படைப்புகளை பார்வையிட்டு கலைஞர்களுடன் உரையாடினார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் திருப்பூர், ஈரோடு, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் மணல் ஓவியங்கள், களிமண் கலை, பாரம்பரிய மண்பாண்டங்கள், மூங்கில் கூடை மற்றும் நெசவு பொருட்கள், புராண உருவங்களின் சுவர் ஓவியங்கள், கையால் செய்யப்பட்ட தலைகீழ் கண்ணாடி ஓவியங்கள், டெட்ரோபானி ஓவியங்கள், பிச்சுவாய் பெயிண்டிங், கேலிகிராஃபி, கேமிக் ஸ்ட்ரீப், 3D மாடலிங், குரோத்செட் போன்ற பல்வேறு கலை வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்கள், கலாச்சார தலைவர்கள் ஆகியோரின் உருவப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீட் கண்காட்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் பாமக வடக்கு மாவட்ட சார்பில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் கடலூர் பாமக வடக்கு மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் கோ ஜெகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வரும் 29ஆம் தேதி கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்ற உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை வரவேற்கும் விதமாக சாலைகளின் இருபுறமும் பாமக பதாதைகள் அமைப்பது எனவும் 1000க்கும் மேற்பட்ட பாமக கொடிகளை நட்டு வைத்து வரவேற்பு எனவும்
5000க்கும் மேற்பட்டோரை பங்கேற்க செய்ய வேண்டும் எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரத்தில் காவல்துறை ஆய்வாளரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற கஞ்சா வியாபாரியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா வழக்கில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளியான வல்லம்படுகையை சேர்ந்த நவீன் என்பவரை அண்ணாமலை நகர் காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்வதற்காக நவீனை மறைத்து வைத்துள்ள புதர் பகுதிக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்போது புதரில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ஐயப்பனை வெட்டினார். அப்போது தடுத்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் எச்சரிக்கை செய்தும் கேட்காமல் மற்றொரு காவலரை குற்றவாளி நவீன் வெட்ட வந்ததும் உடனே ஆய்வாளர் அம்பேத்கர் குற்றவாளி நவீனை துப்பாக்கியால் கால் முட்டியில் சுட்டு பிடித்தார். காயமடைந்த நவீன் அண்ணாமலை நகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். காயமடைந்த காவலர் ஐயப்பன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரியபாளையம் அருகே ஆரணியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ். ரோஸ் பொன்னையா ஆய்வு செய்தார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் 12 பூத்துகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஆரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் திமுகவின் PLO 2, PLC, PDA நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணிகளை ஆரணி நகர செயலாளர் பி. முத்து தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ். ரோஸ் பொன்னையன் ஆய்வு செய்தார். அப்போது BLO கூறும் வழிமுறைகளை ஏற்று வாக்காளர் படிவங்களை குறித்த நேரத்தில் நிரப்பி ஒப்படைக்குமாறு திமுக BLO 2, BLC, BDA நிர்வாகிகளுக்கு ஆரணி எஸ். ரோஸ் பொன்னையன் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ஜி. ரமேஷ், ஆரணி பேரூர் கழக பொருளாளர் கு. கரிகாலன், நீலகண்டன், ஜெயக்குமார், புத்துநகர் பாலாஜி, சாலேக் சுல்தான், நாகராஜ், ஈஷா ஜாபித், உதயகுமார், உமாபதி, சந்தோஷ் பிரபா, கவியரசு, சுரேஷ் சுந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கீழையூர் அடுத்த வெண்மனச்சேரியில் ரூபாய் 54 லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலை 1 மாதத்திலேயே சேதமடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்மனச்சேரி கிராமத்தில் நீண்ட காலமாக சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களின் மூலம் அரசிற்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து வெண்மனச்சேரியில் இருந்து காட்டு யானை ஓடை வரை முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 54,09,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்தது. சாலை அமைக்கப்பட்டு 1 மாதம் காலத்திலேயே மழையின் காரணமாக ஆற்று வெள்ளத்தில் தார் சாலை சேதமடைந்துள்ளது. இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில், பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அமைக்கப்பட்ட தார் சாலை தரமானதாக போடவில்லை என்றும், ஆற்றுக்கரையிலிருந்து மண் எடுத்து சாலை அமைக்கப்பட்டதால் தற்போது பெய்த மழையில் தார் சாலை சேதமடைந்துள்ளது எனவும், சாலையை பாதுகாக்க தடுப்பு சுவர் அமைக்க மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெண்மனச்சேரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அதன் பின்னர் மாலை 6 மணி அளவில் கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கிரிவல பாதையில் நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். ஓமலூர் அருகே பிறந்தநாள் கொண்டாட இருந்த 4 வயது சிறுமி சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து திருச்செங்கோடு வரை அமைக்கப்பட்டுள்ள மாநில நெடுஞ்சாலையில் ஒரு சில இடங்களில் பணிகள் நிறைவடையாமல் மிகவும் மோசமாக உள்ளது. இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வசித்து வரும் கரிகாலன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊரான தருமபுரி மாவட்டம் பயந்தநத்தம் கிராமத்தில் வசித்து வரும் தாய் தந்தையரை பார்த்துவிட்டு அதன் பின்னர் இருசக்கர வாகனத்தில் தனது தாயார் பூங்கொடி, தனது தம்பி வளவனின் 4 வயது மகள் தனுஷ்மிதாவை அழைத்து கொண்டு கரிகாலன் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு திரும்பினார். ஓமலூர் அடுத்த எம் செட்டிப்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனம் சென்றபோது பின்னால் வேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கரிகாலன், பூங்கொடி மற்றும் சிறுமி தனுஷ்மிதா ஆகியோர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனே அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் 3 வரையும் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் பலத்த காயமடைந்த சிறுமி தனுஷ்மிதா வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து படுகாயமடைந்த கரிகாலன், பூங்கொடியை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தொலசம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம்
அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுது கல் நெஞ்சையும் உருக்குவதாக இருந்தது. நவம்பர் மாதத்தில் கடைபிடிக்கப்படும் இரைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வையொட்டி மதுரை அப்போலோ மருத்துவமனையில் இரைப்பையை பாதுகாப்போம் என்ற திட்டம் துவங்கப்பட்டது. இந்தியாவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இரைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி இரைப்பை புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கு இரைப்பையை பாதுகாப்போம் என்ற திட்டம் மதுரை அப்போலோ மருத்துவமனையில் துவங்கப்பட்டது. இது குறித்து அப்போலோ மருத்துவமனையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவமனையின் மண்டல தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகளவில் 5வது இடத்தில் இரைப்பை புற்றுநோய் உள்ளது எனவும், அதே சமயம் இரைப்பை புற்றுநோய் பாதிப்பு விகிதத்தில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது எனவும், இரைப்பை புற்றுநோயால் 70% ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், எனவே ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் டாக்டர் நிகில் திவாரி தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜன், புற்றுநோயியல் சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் முத்து குமாரசாமி, டாக்டர் தேவானந்த, டாக்டர் தீனதயாளன், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் சர்பராஜன், டாக்டர் கே பாலு மகேந்திரா, கதிர்வீச்சு நிபுணர்கள் டாக்டர் ஜபசிங் உட்பட பலர் உடன் இருந்தனர். கடையநல்லூர் பேட்டையில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தட்டி கேட்ட நண்பனை கத்தியால் குத்தி உயிர் மாய்த்தல் செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பேட்டையில் வசித்து வரும் திவான் மைதீனின் மகன் முசமில் என்ற பட்டதாரி இளைஞரும், கடையநல்லூர் மதினா நகர் மேற்கு பகுதியை சேர்ந்த செய்தலியின் மகன் அபூபக்கர் என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை என்பதால் இருவரும் பள்ளிவாசலில் ஜூமா தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது அபூபக்கர் புகைப்பிடித்த போது அதனை முசமில் தட்டி கேட்டு உள்ளார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதில் வீட்டிற்கு சென்ற அபூபக்கர் கத்தியை எடுத்து வந்து வீட்டு வாசலில் நின்றிருந்த முசமிலை குத்திவிட்டு சென்றார். இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த முசமிலை மீட்டு கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து கடையநல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி அபூபக்கரை கைது செய்தனர். இதனையடுத்து முசமில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரியலூர் ரயில்வே தண்டவாளம் அருகே வாலிபரின் சடலத்தை காவல்துறையினர் கண்டெடுத்து விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் ரயில்வே கேட்டின் அருகே இன்று காலை வாலிபரின் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் அல்லி நகரத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்ற பொறியியல் பட்டதாரி என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்ததும் தெரிய வந்தது. நீடாமங்கலம் அடுத்த மேலாள வந்தச்சேரி கிராமத்தில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இருவர் காயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த மேலாள வந்தச்சேரி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் காங்கிரீட் பெயர்ந்து விழுந்ததில் இருவர் காயமடைந்து சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை பெய்து வருவதால் ஒழுகின்ற வீட்டில் இரவில் தூங்க முடியாமல் அருகில் உள்ள உறவினர்களின் வீட்டில் தூங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு புதிய காங்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரத்தில் முரசொலி மாறனின் 23ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பழைய நகராட்சி அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் திமுக அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்வழி செல்வராஜ், நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட நகர வார்டு உறுப்பினர்கள், கிளை கழகத்தினர், மாவட்ட மாநில நிர்வாகத்தினர் என பலர் பங்கேற்று முரசொலி மாறனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம்களை அமைத்து வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறுமாறு அறிவுறுத்தினார். அதன்படி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான காட்டுமன்னார் கோவில், லால்பேட்டை பேரூராட்சி அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஆயங்குடி, வெண்ணையூர் உள்ளிட்ட சில இடங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. இதேபோன்று லால்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற முகாமில் பேரூராட்சி மன்ற தலைவர் பாத்திமா ஹாரிஸ், துணைத் தலைவர் அன்வர் சாதாக் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர்.
அதன் பின்னர் மனுக்களை வருவாய்த்துறையினர் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். முகாமில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்களை மூழ்கடித்து வெள்ளம் பாய்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இன்று காலையில் 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் நாலுமுகில் 26 சென்டிமீட்டர் மழையும், ஊத்தில் 25 சென்டிமீட்டர் மழையும், கக்காச்சியில் 23 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலையில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இதனால் பாபநாசம், மணிமுத்தாறு ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்து பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளிலிருந்து குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. எனினும் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரை உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு பாய்கிறது. இதனால் திருநெல்வேலியில் ஆற்றுக்குள் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்களை மூழ்கடித்தபடி தண்ணீர் பாய்கிறது. கோவிலுக்குள் தண்ணீர் சென்றதால் கோவிலில் இருந்த உற்சவர் உள்ளிட்ட தெய்வங்களின் சிலைகள் மேல கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அங்கு வழக்கமான பூஜைகள் நடைபெற்று இரு கரைகளிலும் தொட்டபடி வெள்ளம் பாய்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவெண்ணெய்நல்லூர் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த ஆலக்குப்பம் ரயில்வே தரைப்பாலம் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் முருகன் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த தென்மங்கலத்தை சேர்ந்த கிருஷ்ணனின் தமிழ் என்பவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 15 கிராம் கஞ்சாம் பொட்டலத்தை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து தமிழ் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு செல்லும் திருக்குடை ஊர்வலத்திற்கு அச்சிறுபாக்கம் பஜார் பகுதியில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட திருக்குடைகள் சமர்ப்பண டிரஸ்ட் மூலம் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு திருக்குடைகள் ஆண்டுதோறும் சமர்ப்பணம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சென்னையிலிருந்து திருக்குடைகள் புறப்பட்டு செங்கல்பட்டு மதுராந்தகம் வழியாக அச்சிறுபாக்கம் பஜார் வீதியில் வந்தபோது ஸ்ரீ வஜ்ரகிரி வடிவேலன் கிரிவல குழு சார்பில் திருக்குடைகளுக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அச்சிறுபாக்கம் கிராம பொதுமக்கள், சிவனடியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். கொடைக்கானல் ஏரி சாலை அருகே உள்ள சாய் சுருதி ஆசிரமத்தில் நடைபெற்ற புட்டர்பர்த்தி சாய்பாபாவின் 100வது பிறந்தநாள் விழாவில் 5000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு போர்வை, பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் அமைந்துள்ள சாய்பாபா ஆசிரமத்தில் புட்டர்பர்த்தி சாய்பாபாவின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 4 தினங்களாக சாய்பாபாவிற்கு சிறப்பு ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு கடுங்குளிரையும் மழை சாரலையும் பொருட்படுத்தாமல் புட்டர்பர்த்தி சாய்பாபாவை வழிபட்டனர். அதன் பின்னர் 5000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு போர்வை, பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள நவகிரக கோவில்களில் பிரதானமான சூரியனார் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. நவகிரக கோவில்களில் பிரதானமாகவும் சூரியன் பரிகார தலமாகவும் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள சூரியனார் திருக்கோவிலில் உள்ள உஷாதேவி, சாயாதேவி, அம்பிகை சமேத சிவசூரிய பெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மூலம் மகா அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவிலில் உள்ள மூலவரான உஷாதேவி, சாயாதேவி, அம்பிகை சமேத ஸ்ரீ சிவசூரிய பெருமான், குரு பகவான் உள்ளிட்ட நவகிரகங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். துபாய் ஏர் ஷோ விமான விபத்தில் உயிரிழந்த விமானி விங் கமாண்டர் நமஷ் சியானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மதுரையில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கொரோனா காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் திமுக அரசை வலியுறுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சிரித்து கொண்டே திமுகவை சாடினார் விஜய். சூடானில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23 குழந்தைகள் உயிரிழப்பு, சூடான் மருத்துவ குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.